ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த டே ஸ்டார்டிங்லேயே ஜம்பிள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். அதே ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கனாலுமே வந்துட்டு அப்படியே 5 மார்க்ஸ் அப்படியே லாஸ் ஆயிடும், நெகட்டிவ் மார்க்காக போயிடும். என்னோட இங்கிலீஷ் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால டெய்லியும் அதை வந்துட்டு சிடபிள்யூஜியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் செட்டாக. என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா பாதி கரெக்டு பாதி தப்பு. ஸோ நான் வந்துட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் எது தப்புன்றத பார்த்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டுமே தான் இதில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் லேக் ஆச்சுனாலும் ஃபுல்லாக டோட்டலாக போயிடும். தென் ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஆலிபோர்டில் 3rd IBS PO ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டிருந்தேன். ஸ்கோர் வந்துட்டு சொல்கிற மாதிரி இல்லை, 65 அட்டம்ஸ் கொடுத்துருந்தேன். 49 கரெக்டாக அண்ட் 16 கரெக்டாக. இந்த 3 டேஸ் பூஸ்டர் டேஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேனாக்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த டாபிக்ஸில் கண்டிப்பாக மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் இங்கிலீஷும் ஃபான்ஸும் வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் படிச்சினான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஆனால் ரீசனிங்கில் வந்துட்டு நான் நிறைய எஃபர்ட் போட்டு உட்காந்து எனக்கு நைட்டு வரைக்குமே வந்துட்டு 12 வரைக்குமே போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு ஸ்கோர் வந்துட்டு 26 அட்டம் பண்ணியிருந்தேன். 24 மார்க் வந்திருந்தது. 2 மிஸ்டேக் வந்துட்டு என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் தான். அதையும் போட்டிருந்தேனாக்கா அதில் வந்துட்டு 26 வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தனாக்கா கண்டிப்பாக 30 அட்டம்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் என்னுடைய இது எக்ஸல் ஷீட்டில் ஒரு ட்ராக்கர் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு டெய்லி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸாகவே நம்ம நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும். எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் நம்மளுடைய எஃபர்ட் ஒரு சின்ன புஷ் பண்ணோம்னா போதும், கண்டிப்பாக அது நம்மளால் முடியும். அந்த மாதிரி தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நான் வந்துட்டு ஒரு ஒரு செக்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இன்னைக்கு டே எப்படி போச்சு, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மிஸ்டேக் எனக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், அப்புறம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இதில் எழுதியிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மிஸ்டேக் வந்துட்டு பசிலில் வந்துட்டு கரெக்டாக போட்டிருந்தாலுமே பட் நான் கொஷின்ஸ் நிறைய ஒழுங்காக படிக்காததுனால 2 மிஸ்டேக் ஆச்சு. அதை நான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் நல்லா பண்ணணும், அதுக்கப்புறம் டிஏயும் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். தென் இன்னைக்கு கற்றுக்க வேண்டியது ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம எவ்வளோக்கு பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகி அந்த டெஸ்ட்டில் அந்த அனெக்சிட்டி இல்லாமல் நம்ம அந்த டெஸ்ட்டை நல்லா எழுத முடியும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும், மிஸ்டேக் லெவல் கம்மியாகும். தென் டார்கெட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கான டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைக் நான் 50+ என்னுடைய ப்ரிலிம்ஸ் மார்க் வந்துட்டு 50+ இருக்கணும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் மெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கேட்வே தான். அதனால மெயின்ஸ்க்கு இன்னையிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிஏ வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பேங்கிங் அவேர்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை ப்ரீவியஸ் டேவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக டைம் இருக்காது. ஏன்னா ஜூலை இப்போ தான் 1 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மிட்டுக்கே வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மெயின்ஸு ஆகஸ்ட் தென் செப்டம்பர் டக்குன்னு முடிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து மெயின்ஸ்க்கே நம்ம போயிடுவோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு டேவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. ஸோ எந்த டேவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வர 2027 எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப்ல ப்ளேஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.